டேய், என்னடா ஏழியரா எழும்பிட்டா? எங்க கிளம்பாப்பா? என்னம்மா சொன்னிய? ஆமாம், ஏழியரா எழும்பிட்டேங்க. எனக்கு இன்டர்வியூ போனாம்மா. இப்போதான் இன்டர்வியூ போனோம். எங்க இன்டர்வியூ உனக்கு? ஆ, ஸ்கூல் இன்டர்வியூ தாம்மா. அதுதான் நீ போயிட்டு இருக்கிறியாப்பா? இல்லைம்மா, எந்த இடத்துல நான் என்னைக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே நான் ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்துருக்கேன். அதில் இப்போ போக இல்லையானுமே? வருஷந்தோறும் ஒவ்வொரு ஸ்கூலும் மாற்றிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுதுக்கம்மா நம்ம? அது சரி, ஏன்டா நீ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஸ்கூலாக மாற்றுகா? கண்டினியூஸாக ஒரே ஸ்கூலில் இருந்தால் தானே இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உனக்கு கிடைக்கும். ஏன்டா அப்படி பண்ணிட்டா? இல்லைம்மா, சில பிள்ளைங்கள அன்பால் திருத்தி படிச்ச வச்சலாம். அப்போதான் அந்த பிள்ளைங்க படிக்கும். சில பிள்ளைங்க அதட்டினால் தான் படிக்கும். ஆனால் இப்போ நம்ம அதட்ட விடுறாங்களா அல்லது அடிக்க தான் விடுறாங்களா ஸ்கூலில்? ஒன்றும் இல்லை. அப்போ அன்பா படிச்சு வச்சதுவா படித்து நிறைய மார்க் எடுத்துறான். அதட்டுனா தான் படிக்கும்னு சொல்லுவதுவா படிக்கவே செய்யாது. அதனால தான் ஸ்கூலில் சில பிள்ளைங்க ஃபெயில் ஆகிருக்குதான். நேரத்து ரிசல்ட் வந்து இல்லையாம்மா? ஆமாம், நம்ம பழைய காலத்துல எல்லாம், நம்ம படித்த காலத்துல எல்லாம் எங்கள் கணக்கு வாத்தியார்கிட்ட பெரம்படிப்பட்ட தழும்பு இப்போவும் எனக்கு இருக்குது. கணக்கு வாத்தியாருனாலே கிடுக்கிட்டு ஆடுவோம். அதுவும் சில பிள்ளைங்க ஃபெயில் ஆகிருக்கு. என்ன பண்ணுறது? இப்போ மேனேஜ்மெண்ட்லேருந்து அந்தந்த சப்ஜெக்ட் உள்ள டீச்சர்ஸை வர சொல்லி கூப்பிட்ருக்காங்க. அதுதான் நிறைய டீச்சர்ஸு அப்போது நம்ம இப்போ ஸ்கூலுக்கு போனால் கழுவி ஊற்றிடுவாங்களே, நம்மளால் முடியாதே, தாங்கிட மாட்டோமேன்னு நினச்சிக்கிட்டு அவங்க அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த பக்கம் போனால் வலையை விரித்து போட்டாது சுருக்கி எடுத்து போட்டு திட்டி விடுவாங்க. அப்படியா? பாத்தியா இந்த காலத்து பசங்கள? நீ இப்போ இனிமேல் என்ன பண்ண போறா? இதுதான். அதனால தான் நான் இன்னைக்கு இன்டர்வியூ போனோம். எனக்கு இன்னொரு வழி இருக்கு இல்லையாம்மா, அதோடு நான் போயிடுவேன். அந்த வழி? அது ஒரு வழிடா. இன்னொரு வழி இருக்கு, அந்த வழியிலையும் போகாத. அது பெற்றோர் ஆசிரியர் கழகம் அங்கே தான் இருக்கு, அந்த வழியில். 2 வழி தானே உண்டு நமக்கு அந்த மெயின் ரோட்டுக்கு போகிறதுக்கு. அந்த வழியிலே இருக்கு பேரண்ட்ஸு இந்த இது அசோசியேஷனு. அச்சோ, என்ன பண்ணலாம்? ஆஹா, அப்போ அப்படியும் போக முடியாதே. அங்கேயே வலை விரிச்சுட்டா டீச்சர்ஸை போட்டுட்டு இருக்காங்க பிடிக்கிறதுக்கு. அங்கேயே வலை வச்சு விரிச்சிட்டு இருக்காங்களாம் பேரண்ட்ஸ். ஆமாம், நீ அந்த பக்கம் போனாலும் வலையை விரிச்சு சுருக்கி எடுத்துருவாவ, பிடிச்சிட்டு அடிச்சு விடுவாவ. சரி, எப்படி என்னமோ போறா நீ? சரி விடு, இன்டர்வியூ தானே, விடப்பா. இன்னும் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு போகலாம். என்ன பண்ணலாம் அதுக்கு? ஒரு ஐடியா. நம்ம சிஎம் கிட்ட சொல்லுடா, கரெக்டா கொண்டு விட்டுருவாரு. எங்க நிக்கிற? திரும்பல, நான் இன்டர்வியூ போறேன், நீ கிளம்பு. திரும்ப நான் டிராப் பண்றேன். வேண்டாப்பா, ஏற்கனவே ஒரு தடவை பட்டாப்பட்டி டிரைவரோட நிக்க விட்ட நீ. உன்னை நம்பி வந்தா தெருவுல ஜட்டியோட ஓட வேண்டியது இருக்கும். நான் வரல, நீ கிளம்பு. பத்திரமா கூட்டிட்டு போறேன்டா, ஏறு. சரி வர்றேன், ஆனா உன் ரூட்ல நான் வர மாட்டேன். ஏன் ரூட்ல நீ ஓட்டிட்டு போகணும். ஓகே. சரி, எப்படி போன? லெஃப்டா ரைட்டா? முதல்ல ஒரு யூ டர்ன் போடு. யூ போட சொன்னா ஓ போறியாடா? ஸ்ட்ரைட்டா போடா. அட, அது நல்ல ஐடியா.